الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. وقال أيضا ولولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வாராந்தம் நடைபெறுகிற இந்த தர்பியாவுடைய வகுப்பில் ஒவ்வொரு தலைப்பு கீழால் பேசிக்கொண்டு வரோம். கடைசியாக நாங்கள் பொறாமையை பற்றி பேசினோம். 2 வாரத்துக்கு முன்னால் பொறாமையை பற்றி பேசினோம். பொறாமை என்றது சுருக்கமாக யாருக்கு சார் அதை வரைவிலக்கணத்தை சொல்லணும்? பொறாமை என்ற இதுதான் நிறைய கேட்குறீங்க தானே, மாஷா அல்லாஹ், இல்லையா? நான் நேற்று முந்தினாத்து ஒரு அறிஞரோட ஒரு கவுல் ஒன்றை பார்த்தேன், சொல்லணும்னு பார்த்தேன். அவர் சொல்றாரு, பொறாமை என்றது என்னன்னா, அடுத்தவன் சாகணும் என்று தான் நஞ்சு குடிக்கிறது. அடுத்தவன் சாகணும் என்று நினைச்சு நான் என்ன செய்யறேன்? நஞ்சு குடிக்கிறேன். இதுதான் பொறாமை. தான் நஞ்சு குடிச்ச யார் சாரு? நான் தான் சாகு. ஆனால் எங்க நினைப்பை பிடிக்க அடுத்தவன் சாகணும் என்று தான் நாங்கள் நஞ்சை குடிக்கிறோம். பொறாமை என்று இதுதான். அவன் புழுவோனும் அவனுக்கு அட்ரஸ் இல்லாமல் போகணும் என்று நினைச்சு பொறாமப்படுறோம். யார் இல்லாமல் போக போற? நாங்கள் தான் இல்லாமல் போகிறோம். அந்த அடிப்படையில் பொறாமையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். கடைசியாக 2 வாரமும் நாங்கள் பார்த்தோம், பெருமையை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த தொடர் இந்த வாரமும் ஒரு பெருமையை பற்றி இன்னும் சில விஷயங்கள், சில தகவல்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டால் அது ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது, எங்கள்கிட்ட பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? பெருமைப்படுறோமே நாங்கள், எங்கள்கிட்ட பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. எங்கள்கிட்ட பெருமைப்படுறதுக்கு எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் எங்களே பார்த்து சொல்றான், குலிகல் இன்சானு தஈஃபா. நாங்கள் மக்களை எப்படி படைச்சுகிறோம்டா, குலிகல் இன்சான் தஈஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். சில மிருகங்களுக்கு கொடுத்திருக்கிற சக்தி மனுஷனுக்கு கொடுக்கப்படுது. சில பறவைகளுக்கும் 2500-3000 கிலோமீட்டர் நிக்காம பறக்கும். எங்களுக்கு ஏழுமா? எங்களுக்கு ஏழா நிக்காம பறக்க. எத்தனையோ கடல்கள் கடந்து பறக்கும். மனுஷனுக்கு ஏழுமா? மனுஷன் ரொம்ப பலகீனமா படைக்கப்பட்டிருக்கிறான். பொதுவாக மனுஷனுக்கு ஒன்றுமே இல்லை, ஏலா என்றதுதான் ஒரே ஒரு விஷயம். 6 அறிவு கொடுக்கப்பட்டது. குலிகல் இன்சானு தஈஃபா. இந்த யதார்த்தத்தை விளங்கணும் எல்லாரும். மனிதன் ரொம்ப பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். கரையானுக்கு செய்கிற வேலை எங்களுக்கு செய்யலுமா? இரும்புக்கு செய்கிற வேலை எங்களுக்கு செய்யலுமா? ஒரு பறவை செய்கிற வேலை எங்களுக்கு செய்யலுமா? ஒரு எலி செய்கிற வேலை எவ்வளவு ஆழத்துக்கு தோண்டி கொண்டு போகுது, எங்களுக்கு ஏழுமா? எங்களுக்கு ஏதாவது இயந்திரம், ஏதாவது சப்போர்ட் இல்லாம எங்களுக்கு செய்யல. சுப்ஹானல்லாஹ். ஒரு மரங்கொத்தி பறவைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8000 மரங்களை கொத்துற சக்தி இருக்குதான். சுப்ஹானல்லாஹ்.
8000 மரங்களை கொத்தேலுமா ஒரு நாளைக்கு. 8000 10,000 மரக்காட்டையும் கொத்தேலுமா. எங்களுக்கு 10,000 அடிசரி நடக்கலுமா. ஒரு ஹவர் பேசிக்கொண்டு நிற்கக்குள்ள தண்ணி கேட்கும். ஒரு ஹவர் பேசிக்கொண்டு நிற்கக்குள்ள என்ன கேட்கும்? தண்ணி கேட்கும். ஆனால் அல்லாஹ்வோட படைப்புகள் ரொம்ப, அந்த படைப்புகளை பற்றி படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஹுலிகல் இன்சானு ضعيفா, மனிதன் ரொம்ப பலகீனமாக படைக்கப்பட்டுள்ளான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, எங்களோட ஆரம்பத்தையும் எங்களோட முடிவையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் அவன் எப்படியாப்பட்டவன்? அல்லாஹுல்லதி خلقكم من ضعف, அல்லாஹ் உங்களைய பலகீனத்திலிருந்து படைச்சான். பலகீனம், நாங்க விந்து துளிலிருந்து படைக்கப்பட்டோம். அது ஒரு ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள போனதால, கருவறைக்குள் போனதால நாங்க மனிதர்களா படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுல்லதி خلقكم من ضعف, பலகீனத்திலிருந்து உங்களை படைச்சிருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ثم جعل من بعد ضعف قوة, அல்லாஹ் தஆலா சொல்றான் ثم جعل من بعد ضعف, பலகீனத்திலிருந்து ஒரு சக்தி ஒன்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்தான். அது இரத்த கட்டியாகி சதபிண்டமாகி மனுஷனாகி உருவாகி வெளியேக்கு வந்தோடனே நினைச்சதை செய்யல. ஒரு ஆடு மாடு செய்யற வேலை மனுஷனுக்கு செய்யணுமா? பிறந்தோடனே ஏலாம் மனுஷன் கொஞ்ச நேரத்தில் துள்ளி, மிருகங்கள் கொஞ்ச நேரத்தில் தாண்ட வயிற்றிலிருந்து வெளி வந்தோடனே துள்ளி போகுது. பசி வந்தா தாயுடைய மார்பகத்துக்கிட்ட போய் பால் மடிக்கிட்ட போய் தான் அது பால் குடிக்குது. இன்னைக்கு பிள்ளைகள் அப்படியா? வெதித்து வைக்கணும். எங்க சரி சும்மா கேள்விப்பட்டீங்க, ஒரு மாடு பிறந்து ஹாஸ்பிட்டலில் 15 நாள் கேது, ஒரு ஆடு பிறந்து 20 நாள் ஹாஸ்பிட்டல் கேது இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், பலகீனத்திலிருந்து ஒரு சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாசம் 7 மாசம் 10 மாசம் 15 மாசம் 2 வருஷம் 1 வருஷம் ஆகுள்ள உடம்புல கொஞ்சம் சக்திகள் கூடி 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 வந்துட்டோம்னா ஒரு லெவலில் இருக்கணும். 40 வயசு போகாட்டியும் ஒரு ஆட்டம் போடு. 10 வயசுல இருந்த சதையா எங்கள்கிட்ட இப்ப 10 வயசுல ஒரு 15 கிலோமீட்டர் ஓடையில் பண்ணுவீங்களே, 40 வயசாகல அப்படியே குறையும். 40ஓடு அப்படியே குறையும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ثم جعل من بعد قوة ضعفا وشيبا, பின்பு அந்த சக்தியிலிருந்து பலகீனத்தையும் வயோதிபத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்குறான். அல்லாஹ்வோட அருட்கொடைய பாருங்க. சிலவங்க நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, இவர் பொடியும் காலத்தில் எப்படி கூத்து போட்டார், எப்படி இருந்தார், 10 பேருக்கு அடிப்பார். அது 60 வயசுல எதிர்பார்க்கல. அது 60 வயசுல அல்லாஹ் தொஃபையும் ஷைபாவும் உண்டாக்குறார், பலகீனத்தையும் நரைச்ச முடியும் உண்டாக்குறார். அது எங்கட அல்லாஹ்வோட நியதி. அதுதான் பெருமை பண்றதுக்கு என்ன இருக்கு? நான் என்று சொல்றதுக்கு என்ன இருக்கு? மனுஷங்கிட்ட சூரத்து யாசின் ஓதுறோம் இல்லையா? குர்ஆனை நாங்க ஓதுறதோட நிப்பாட்டி கொண்டாச்சு. குர்ஆன் எல்லாரும் ஓத தெரியும். 5ஆம் ஆண்டோட பிள்ளைகளோட குர்ஆன் மதரசா பாபு மூடியாச்சு. 6, 7, 8, 9, 10, 11, 12 வரகாட்டி ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதுறதோட நாங்க நினைச்சோம் இவனுக்கு ஓத தெரியும். குர்ஆன் விளங்குற பகுதி ஒன்றே செய்யறோம் இல்லை, செய்யப்படுதா? குர்ஆன் விளங்குற பகுதி ஒன்று தெரிஞ்ச சூறாக்களுக்கு சரி விளக்கங்கள் எடுத்துக்கோங்க. சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லணும், சில விஷயங்கள் நீங்க கேட்டு வரணும், நாங்க அதை எதிர்பார்க்கிறோம். நீங்க படிக்க ஆசை உள்ளவங்களா இருக்கணும், தஃசீரை படிக்கணும், இமாம்களோட கவுல்கள் அக்வால்களை படிக்கணும், விளங்கணும். இது என்ன குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டீங்க? அல்லாஹ் தஆலா சூரா யாசீன்ல சொல்றான், وَمَن نُعَمِّرْهُ نُنَكِّسْهُ فِي الْخَلْقِ أَفَلَا يَعْقِلُونَ وَمَن نُعَمِّرْهُ நுனக்கிசு ஃபில் ஹல்க், நாங்க யார முதுமை அடைய செய்ய விரும்புகிறோமோ நுனக்கிசு ஃபில் ஹல்க், அவங்களோட படைக்கோலத்தை அப்படியே பெரட்டுறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க தலைக்கீழ பெரட்டிடுவோம்.
எப்ப சார் இந்த ஆயத்தை விளங்கிக்கிறான்? அல்லாஹ் சொல்ற, நாங்க யார வயசாலி ஆக்கிறதுக்கு விரும்புறோமோ நுனக்கி சூஃபில் ஹல்க், அவங்களோட படை கோலத்திலிருந்து தலைகீழ நாங்க பெறட்டுவோம். ஒரு 80-90 வயசாகிற நேரம் ஒரு 2-3-4 வயசுள்ள புள்ளட தோற்றம் அப்படியே வந்துடும். நல்ல ஜவானா இருந்தவர் 80-90 அப்படியே கட்டாய கொண்டு போவார். அவரோட பேச்சு சரியா வராது, பார்வை சரியா வராது. அல்லாஹ் சொல்றான், நாங்க தலைகீழா பெரட்டிடுவோம். அஃபலா யஅகிலூன், சிந்திக்க மாட்டாங்களா? எங்களுக்கு பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தாடி கருப்பா இருக்குது, 5 வயசு 10 வருஷத்துக்கு போறோம் ஃபுல்லா வெள்ளையா. நான் இவ்வளவுதான் மூடி மறைச்சாலும் அது அசியல் என்ன? இவ்வளவுதான் மரத்தோணி போட்டாலும் அசில் என்ன? மரத்தோணி போடுங்க, வானம் இல்லை, அசில் வெள்ள. நுனக்கி சூஃபில் ஹல்க், அல்லாஹ் சொல்றான், தலைகீழா நாங்க பெரட்டிடுவோம். அஃபலா யஅகிலூன், அதை சிந்திக்க மாட்டாங்களா? என்ன இது பெருமை அடிக்கிறது? நாங்க பொதுவா சொல்றோம், வாப்பா முஸ்லீம் நானும் முஸ்லீம், அப்பா முஸ்லீம் எங்கட வாப்பா முஸ்லீம். இல்லை, இந்த சொல் பிழை. வாப்பா முஸ்லீம் என்றதால நான் முஸ்லீமாக இல்லை, என் அப்பா முஸ்லீம் என்றதால எங்கட வாப்பா முஸ்லீமாகவும் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம், மகன் காஃபிர். வாப்பா முஸ்லிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் முஸ்லிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா காஃபிர். நாங்க முஸ்லிமா ஆகிறது எங்கட டேலண்டால் எங்கட பெருமையால் அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் ஹாஸிரீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிறப்பும் ரஹ்மத்தும் இல்லை என்றிருந்தால் லகுன்தும் மினல் ஹாஸிரீன், நீங்க எல்லாரும் கை செய்தவார்கள் தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாட்டி எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். பெருமை அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்று சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே அல்லாஹ்வுடைய ஃபضل, எல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நீங்க மக்களோட சாஃப்ட்டா நடந்து கொள்றீங்க, இரக்கமா நடந்து கொள்றீங்க. வலவ் குன்த ஃபத்தன், நீங்க கரடு முரடாக கடின தன்மையோடு இருந்தால் லன் ஃபத்து மின் ஹவுலிக், உங்கள்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க, விரண்டு ஓடிடுவாங்க. இந்த ஆயத்தை சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் நீங்க இரக்கமா நடக்கிறீங்க மக்களோட. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால தான் நீங்க மக்களோட இரக்கமா நடக்கிறீங்க. அவருடைய டேலண்ட் இல்லை, அவருடைய திறமை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மா லிஅப்தின் அய்யுஜிப பினஃப்ஸிஹி, ஒரு மனிதன் பெருமை அடிக்கிறதுக்கு அவனுக்கு என்னதான் இருக்குது கேட்கிறான். மா லிஅப்தின் அய்யுஜிப பினஃப்ஸிஹி, தற்பெருமை அடிக்கிறதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்குது? வ இன்னமா அவ்வலுஹு நுத்ஃபத்துன் மதிரத்துன், அவன் ஆரம்பம் அற்பமான விந்து. வ ஆகிருஹு ஜீஃபத்துன் கஸிரத்துன், சொல்றாங்க அவன் இறுதி துர்பாடை அடிக்கக்கூடிய உடம்பு. 3 ஹவருக்கு பிறகு மனிதன் உடம்புல எல்லாமே மாற்றமாகும். புழு வர ஆரம்பிச்சது, ஒன்றும் இல்லை, குடலெல்லாம் அவிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் 2 நாள் போறதோட முடி அப்படியே என்ன செய்யும், கலர் ஆரம்பிச்சது. வஆகிருஹு ஜீஃபத்துன் கதிரத்துன், சொல்றாங்க இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, ஒரு மனிதனுடைய இறுதி துருவாடை இருக்கக்கூடிய உடம்பு, ஒன்றுமே செய்யலாம், ஒன்றும் செய்யல. சொல்றாங்க வஹுவ பைன ஸாலிக, இந்த ரெண்டுக்கு மத்தியில யஹ்மிலுல் அஸிரா, அசுத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். 2 நாளைக்கு 3 நாளைக்கு வயிற்றோட்டம் வந்தா முழு உடல்ல சக்தியும் இல்லாம போயிடும். வஹுவ பைன ஸாலிக யஹ்மிலுல் அஸிரா, அந்த ரெண்டுக்கு மத்தியில சொல்றாங்க இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, அசுத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். இமாமுனா அல் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல் உஜ்பு இஸ்திஅலாமுன் நிஅம மஅ நிஸ்யானி இதாஃபதிஹிமா இலல் முன்இம்.
சொல்றாங்க, பெருமை அடிக்கிறவங்களை பத்தி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹுடைய அருளை தன் திறமையாக கருதி, நல்ல இந்த வாசகத்தை விளங்கும், அல்லாஹுடைய அருளை தாண்ட திறமையாக கருதி அந்த அருளை வழங்கிய அல்லாஹுவை மறந்து விடுவதுதான் பெருமை என்றது. அல்லாஹ் தந்த அருளை, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் தந்த அருளை அது ஏந்த திறமை என்று நான் கருதி அந்த அருளை தந்த அல்லாஹுவை மறந்து விடுவதுதான் பெருமை என்றான். என் யாவரத்தால தான் நான் இதை செஞ்சேன், எனக்கு ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கு, அதால தான் இது நடந்துச்சு சொல்றாங்க இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க. தாண்ட திறமை என்று நாங்க நினைக்கிறோமா, அல்லாஹ்வுடைய அருளை மறக்கிறான், அதான் பெருமை. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, தவாஉல் உஜுபி ஐ யஅலமல் அப்து அன்ன குல்ல நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். ஒவ்வொரு தற்பெருமைக்குமான மருந்து என்ன தெரியுமா? ஒவ்வொரு பெருமை அடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்குள்ள மருந்து ஐ யஅலமல் அப்து அன்ன குல்ல நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். சொல்றாங்க, எனக்கு கிடைச்சிக்கிற ஒவ்வொரு நிஅமத்தும் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்துச்சப்பா, இதுதான் நினைக்கிறதா மருந்து. அது வலைஸ பின் நஃப்ஸி, இது என்னையால உருவாகின என்று நினைக்க கூடாது. அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், தில்க தாருல் ஆகிரா, நாளைக்கு மறுமை நாளில் இந்த சொர்க்கம் என்றது, மறும வாழ்க்கை என்றது, நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, யார் பூமியில ஃபஸாதுகளையும் குழப்பங்களையும் பூமியில ஆணவம் கொள்ளாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆணவம் பிடிக்கிறவங்களுக்கு, பெருமை பிடிக்கிறவங்களுக்கு, ஊர்கள்ல நாடுகள்ல ஃபஸாதுகளை குழப்பங்களை போடுறவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. சரி, அந்த ஹதீஸ் சொல்லி நிறைவு வருகின்றேன். புகாரில ஒரு ரிவாயத்து வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனு இஸ்ரவேலை சேர்ந்த அந்த சகோதரர்களுக்கு பயான் செஞ்சு கொண்டிருந்தாங்களாம். அப்ப அதுல கொஞ்சம் பேர் கேட்டாங்களாம், ஐயுன் நாசி அலம், இந்த பூமியில நல்ல அறிவாளி யாருன்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், நான் தான். இந்த பூமியில பெரிய அறிவாளி யாரு? நான் தான். சில ஊர்ல சொல்றேன், நான் தான் இந்த ஊர்ல நல்லா படிச்சாள். புகாரில் வரக்கூடிய ரிவாயத்து, அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஃபஅதபல்லாஹு அலைஹி இத்லம் யுரத்தல் இல்ம இலைஹி, இந்த இல்மு அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைச்சிச்சு என்றது அல்லாஹ் பக்கம் சாட்டாததன் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா கண்டிச்சு சொன்னானாம். அல்லாஹ் வஹி இறக்கினானாம், இன்னலி அப்தன் பிமஜ்மஅல் பஹ்ரைனி ஹுவ அலமு மின்க. சொன்னாங்களாம், ரெண்டு கடல்கள் ஒன்று சேர ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதுல ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் உங்களை விட திறமசாலி, அவர்கிட்ட போய்த்து நீங்க படிங்க. யாரு? கதர் அலைஹிஸ்ஸலாம். அங்கத்தான் போறாங்க. நீங்க தானே பெரிய அறிவாளி என்று சொன்னீங்க, ரைட், உங்களை விட பெரிய அறிவாளி ஈக்கிற ஒரு ஆள் கதர் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு கடல்கள் சேர்ற ஒரு இடத்துல அவர்கிட்ட போய்த்து படிக்கணும். ஒரு நபி அனுப்புறான் அல்லாஹ் தஆலா. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம், இந்த 5 மலக்குமார்கள் ஒரு ஆள். ஆனா பொதுவாக எங்கட அக்கீதா கதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட சிறப்பான ஆள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனா இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்க்கு பிடிக்கல, நீ தான் அறிவாளின்னு சொன்னியே. இன்னைக்கு சூரத்து யூசுஃப்ல ஒரு ஆயத்து ஓதினோம், அல்லாஹ் தஆலா சொல்றான், வஃபௌக குல்லு ذீ இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவுக்கு மேலேயும் ஒரு அறிவாளி இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வோட ஒரு நியதி ஒன்று இருக்குது, உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருந்தாலும் அவரை இறக்கி போடுறது அல்லாஹ்வோட ஒரு நியதி. அது ஒரு அறிவாளி ஆயிக்கலாம், அது பேச்சாளர் ஆயிக்கலாம், அது ஒரு வியாபாரியா இருக்கலாம், ஒரு கட்ஸ்மேனா இருக்கலாம், நல்ல கிரிக்கெட் விளையாடுற டீமா இருக்கலாம், ஃபுட்பால் விளையாடுற பெரிய டீமா இருக்கலாம். எதென்றாலும் அல்லாஹ்வோட ஒரு நியதி ஒன்று இருக்கு. அல்லாஹ் கொஞ்சம் தூரத்துக்கு ஒசத்தி கொண்டு போய்த்து
அப்படியே பணியை போடுவான். அல்லாஹ்வுடைய ஒரு நியதி. புகாரில் ஒரு ரிவாயத்து வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல் அவ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம் ஒன்று இருந்துச்சா. லா துஸ்பகு, அதை முந்துறதுக்கு எந்த ஒரு ஒட்டகமும் இல்லை, அது அவ்வளோ திறமுடையது. அப்ப ஒரு காட்டிலேருந்து ஒரு அரபி ஒன்று வந்தாராம். அவர் ஒரு ஒட்டகத்தை, ஒரு 6-7 வயசு மிக்க ஒரு ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வர நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்தால் அவ்வா என்ற ஒட்டகத்தை முந்திச்சான். فشق ذلك على المسلمين حتى عرفه فقال حق على الله ألا يرتفع شيء من الدنيا إلا وضعه. அப்ப இது முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் ஒரு மன வேதனை உண்டாயிச்சு. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை முந்திச்சப்பா என்று இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்பட்டுச்சான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், உலகில் உயர்ந்து விடுகின்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஒரு நியதி ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் அப்படியே கீழே புழுத்தாட்டு. அல்லாஹ் அப்படிதான். என்ன விளங்குதுன்னா, பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே எங்கள்கிட்ட நிலைச்சு நிற்கிறீங்க, அல்லாஹ் அப்படியே குறைச்சிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர் 3 வாரமாக பேசியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இந்த பெருமை என்ற சில விஷயங்களில் பெருமைப்பட்டவங்களை அல்லாஹ் தஆலா எப்படி அழிச்சிருக்கிறாங்க இந்த செய்தி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த காலம் பார்ப்போம். பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.